வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீட்ல ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க, பீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 4 பீடா நம்ம வந்து போட்டுக்கலாம். 4 பீடு போட்டுட்டு ஒரு செயின், ஒரு லாக். அதுக்கப்புறம் திரும்ப பேக் சைட் போயிட்டு இந்த 4 பீடுக்கு நடுவுல ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பீடு போட்டுக்கோங்க. அகெயின் கீழே வந்து அந்த லைன்ல தான் போடணும். ஒரு செயின், ஒரு குட்டி லாக். ஓகே, திரும்பவும் என்ன பண்ணணும், பேக் போயிட்டு இந்த லைன்ல தான் போடணும். அந்த பீடை கொஞ்சம் நகர்த்துனீங்க அப்படின்னா அது நகர்ந்துடும். இந்த நீடிலாலே நகர்த்துனீங்கன்னா நகர்ந்துடும். ஓகேங்களா? அங்க ஒரு செயின், ஒரு பேக் ஸ்டிச்சு, அகெயின் ஒரு 4 பீட் வந்து போட்டுக்கோங்க. திரும்ப கீழே வந்து ஒரு செயின், ஒரு லாக். கீழே வரும்போது கீழே லாக் போடணும். அதே மாதிரி இப்போ நீங்க மேல போறீங்க, மேல போகும்போது ஒரு செயின், மேல் பக்கம் பார்த்துதான் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ ஒரு 4 பீடு, அதே மாதிரி கீழே வந்து அந்த லைன்ல தான் செயின் ஸ்டிச் போடணும். அகெயின் ஒரு லாக். திரும்ப பேக் சைட் போயிட்டு அந்த பீடை தள்ளி போட்டீங்கன்னா அதே கோட்டுல வந்து உங்களுக்கு லாக் வந்து அழகா விழும். பீடை நீங்க தள்ளினீங்கனாலே அது வந்து மூவ் ஆகும். நீடிலால தள்ளனீங்கன்னா. அடுத்தது திரும்ப அகெயின் 4. நீங்க இப்ப 4 பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லா நீங்க 4 பீடு தான் போடணும். 5 பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாவே 5 பீடு தான் போட்டுட்டு வரணும். ஒண்ணுல வந்து 4 போட்டுட்டு ஒண்ணுல வந்து 5 போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. 4 எடுக்கிறீங்கன்னா 4 போடணும், 5 எடுக்கிறீங்கன்னா 5 தான் போடணும். ஓகே, இப்போ மேல போறீங்க. மேல போயிட்டு இப்போ நீங்க ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் போடல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து பீடே நிக்காது, கீழே சரிஞ்சு விழுந்துரும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க லாக் போடல அப்படின்னா, இப்போ நீங்க மேல போறீங்க, ஒரு செயின் போடுறீங்க, ஒரு லாக் போடாம எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, பீடு வந்துருச்சு பாருங்க. பீட் வந்து அங்க நிக்காது, மூவ் ஆகி கீழே வந்துரும். ஸோ அதுக்குதான் நம்ம வந்து அங்க லாக் பண்றோம் அந்த செயின் ஸ்டிச்சை. ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா மேல போயிட்டு லாக் பண்ணணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பீட் போட்டுட்டு திரும்ப கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நம்ம கழுத்துக்கு பிளவுஸ்ல கழுத்து ஒர்க் பண்ணும்போது அதுக்கு நீங்க வந்து அழகா பார்டர் பெருசா வந்து வரும். இது நீங்க வந்து ஒரு 5 போட்டீங்கன்னா 5, 6 போட்டீங்கன்னா நல்லா வந்து பல்ஜா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஒர்க். உங்களுக்கு அழகா ஸ்டெம் மாதிரியே வரும். நல்லா நீங்க போட 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 அது வந்து தானாவே உருண்டையா மாறி வர மாதிரி இருக்கும். அழகா இருக்கும் இந்த ஸ்டிச். நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க ஆரி கத்துக்கலாம். உங்களுக்கு ஆரியில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆரி கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாவே உங்களோட வீட்ல இருக்க ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க கத்துக்கலாம். நாங்க ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வீட்ல இருந்தே கூட நீங்க ஃப்ரீயா இந்த வீடியோ பார்த்து கத்துக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்க பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து உங்களுக்கு நாங்க பார்த்து சொல்ல முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கடைசியா நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். நன்றி.